அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா, தீர்க்க தரிசனத்த நெறைய பேரு சபைகள்ல ஏன் சொல்றதில்ல அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, அவங்க வந்து தீர்க்க தரிசனத்த பத்தி சொன்னா மக்கள் வந்து வராம போயிருவாங்க. அது மட்டும் இல்லாம சபை வந்து நிரம்பாது. அதுவும் இல்லாத காணிக்கை வராது. அவங்களுக்கு வந்து அது புரியாது அப்படிங்கிறாங்க. அப்புறம் சிலர் என்ன பண்றாங்கன்னா, இந்த தீர்க்க தரிசனத்த பத்தி நம்ம புரிஞ்சுக்க முடியாது. அத வந்து மக்களுக்கு புரிய வைக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லி, அவங்க என்ன பண்றாங்க, அந்த தீர்க்க தரிசனத்த மறைச்சிட்டு, பேசிக்கா நம்ம சொல்ல வேண்டிய மத்தேயு, யோவான், லூக்கா, மார்க் இப்படிப்பட்ட விஷயங்கள சொல்லி மக்கள வந்து சேர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். தீர்க்க தரிசனம் எப்படி வந்து எப்படியெல்லாம் நம்ம சொல்லணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா, யாருக்கெல்லாம் அது தேவன் வெளிப்படுத்துறாரு, அத வெளிப்படுத்தும்போது எப்படியெல்லாம் அத வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பத்தி ஒவ்வொரு விஷயத்தையும் தேவன் வந்து நமக்கு நேர்த்தியா வசனத்தின் மூலம் கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அத பத்தி பார்க்கும்போது, முதல்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யாருக்கு தீர்க்க தரிசனம் வெளிப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆமோஸ் 3:7ல சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேவன் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய ஊழியக்காரங்களுக்கு வெளிப்படுத்தாம எந்த காரியத்தையும் என்ன பண்ண மாட்டாரு, செய்ய மாட்டாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ தேவனுடைய ஊழியத்த செய்கிற ஒவ்வொருத்தருக்கும் தேவன் என்ன பண்ணுவாரு அப்படின்னாக்கா, கண்டிப்பா தன்னுடைய தீர்க்க தரிசனத்த வெளிப்படுத்துவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ சபையில வந்து நம்ம தீர்க்க தரிசனத்த மறைக்கிறோம் அப்படின்னாக்கா, நம்ம வந்து ஊழியக்காரர்களா இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்ததா நம்ம பார்த்தோம்னா, தேவன் ரகசியத்த நமக்கு வெளிப்படுத்தாமல் மறைக்கிறாரு அப்படின்னா என்ன செய்யணும் அப்படி அதாவது மறைக்கிறாங்க அப்படின்னா, என்றால் என்ன? ஏன்? எதுக்காக மறைக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, அ உபாகமம் 29, 29ல சொல்லப்பட்டிருக்கு. மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளியாக்கப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேவன் வந்து ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க அப்படின்னா, அந்த மறைவானவைகள் யாருக்குரியது? தேவனுக்குரியது. அது வெளியாக்கப்பட்டது நமக்கும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் உள்ளது. அதனால மறைவானதை விட்டுட்டு, தேவன் வெளிப்படுத்துறத நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் குடுத்து, நம்மளுக்கும் உரியது அப்படின்னு நம்ம எடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா, 2வதா நம்ம சொல்லும்போது தானியேல் 12:4ல நம்ம பார்த்தோம்னா, தானியேல் வந்து ஒரு தீர்க்க தரிசனத்த அ வந்து விளக்கம் தெரியலன்னு கேட்குறாங்க. அப்போ வந்து தானியேலாகிய நீயோவென்றால், முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைபொருளாக வைத்து வைத்து, இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள். அறிவும் பெருகிப் போம் என்றார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இத வந்து நீ என்ன பண்ற? அந்த தீர்க்க தரிசனத்தின் விளக்கத்த நீ சொல்ல வேண்டாம். விளக்கம் உனக்கு தேவையில்லை. இது உனக்குரியதும் கிடையாது. நீ என்ன பண்ற? நான் சொல்றத எழுதி அதை முத்திரை போடு. அது முடிவு காலத்துக்கு வரும். அந்த நேரம் பார்த்து அத நான் என்ன பண்ணுவேன்? விளக்கத்த கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றத நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த தீர்க்க தரிசனம் நமக்கு வெளிப்படல, அதனுடைய அர்த்தம் தெரியல அப்படின்னா, அது வந்து இந்த காலத்துக்கு உரியது இல்ல. அதாவது நம்மளுடைய காலத்துக்கு உரியது அல்ல அப்படின்னு நெனச்சு, நம்ம அத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். தேவன் ஏன் தாமதிக்கிறாங்க அப்படின்னாக்கா, ஒரு தீர்க்க தரிசனத்த தேவன் வந்து மறைக்கிறாங்க, அது ரொம்ப தாமதப்படுத்துறாங்க அப்படின்னா, அதுக்கும் தேவன் ஒரு காரணம் வச்சிருக்காங்க. ஆபகுக்கு 2:3ல நம்ம பார்க்குறோம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த குறித்த காலம், அதாவது தேவன் வந்து இந்த தீர்க்க தரிசனத்த குடுக்குறாங்க அப்படின்னா, இதனுடைய காலம் இன்னும் வரல. அதனால என்ன பண்ருக்கு? அந்த தீர்க்க தரிசனம் வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். முடிவிலே அது விளங்கும். அந்த தீர்க்க தரிசனம் வெளிப்படுற நாள் வரும்போது, அது இது பண்ணும். உங்களுக்கு விளங்க ப வெ விளக்கமா தெரியும் அப்படிங்கிறாரு. அது எப்பயுமே என்ன பண்ணாது? பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு அப்படிங்கிறாரு. தீர்க்க தரிசனம் ஒரு காலத்திலும் பொய்யா இருக்காது. அது தாமதித்தாலும் என்ன பண்ணு? அதுக்காக நீ காத்திரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவன் தரிசனத்தை எப்படிப்பட்டவர்களுக்கு வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 1 கொரிந்தியர் 2:11ல சொல்லப்பட்டிருக்கு. மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மனுஷனுக்குரிய விஷயங்கள ஒருத்தன் அறியணும் அப்படின்னா, மனுஷனுக்குரியவன் தான் அறிய முடியும். அதே போல மிருகத்திற்குரிய ஒரு சுபாவங்கள் என்னங்கிறத ஒரு மிருகம் தான் அறிய முடியும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துட்டோம்னா, நம்ம ஆண்டவரே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவர் அண்ட சராசரத்திற்கு ராஜா. அனைத்தையும் சிருஷ்டித்தவர் அவரு. தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்டவரு
ஒரு மனுஷ ரூபத்தில் வந்து மரிக்கிறாரு அப்படின்னாக்கா அவர் எதுக்காக மரிச்சாரு? மனுஷன்தான் பாவம் செஞ்சான். அப்போ மனுஷனுடைய ரூபத்தில் வந்தால் மட்டும்தான் அவர் வந்து மனுஷனுக்குரிய பாவத்திலேருந்து மனுஷனை விடுவிக்க முடியும். மனுஷன் மூலமாக வந்து மனுஷனுக்காக மறிக்கணுங்கிறதுக்காக தேவன் என்ன பண்ணிட்டாங்க, மனுஷ ரூபத்தில் வந்து மரிச்சாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்டவர் வந்திருக்கிறாரு அப்படின்னாக்கா அப்போது நம்மளுடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்த்திருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு, மனுஷனுக்குரியவைகளை மனுஷன்தான் அறிய முடியும். ஆவிக்குரியவைகளை அதாவது ஆவிக்குரியதில் அறியணும் அப்படின்னா ஆவிக்குரிய ரீதியில் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அதை அறிய முடியும். ஒரு தீர்க்க தரிசனம் உனக்கு வேணும், நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஆவிக்குரிய விஷயத்தில் நாம் பலப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது தேவனுடைய ஆவி இல்லைன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது? தீர்க்க தரிசனத்தை வெளிக்கொண்டு வர முடியாது. அது நமக்கு புரியாது அப்படிங்கிறத பார்க்குறோம். தேவனுடைய ஆவி இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அதாவது தீர்க்க தரிசனத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். தேவன் ஏன் ராஜாவுக்கு வந்து தரிசனத்தை மறைக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நீதிமொழிகள் 25:2 சொல்லப்பட்டிருக்கு, காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதே ராஜாக்களுக்கு மேன்மை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. காரியத்தை வந்து தேவன் வந்து ராஜாவுக்கு ஏன் மறைச்சாங்க அப்படின்னாக்கா, அந்த ராஜா அந்த இடத்துல அவர் தவறான ஒரு சிந்தையும் போதனையிலும் இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்துல ராஜாவினுடைய சிந்தையில் இருக்கிற எல்லா அவிசுவாசமான காரியங்களும் சுக்குநூறாக உடைக்கணுங்கிறதுனால தான் தேவன் என்ன பண்ணுறாங்க, அதை மறைக்கிறாங்க. தேவன் வந்து சொப்பனத்தை மறைச்சதுக்கு பிறகு தான் என்ன பண்ணுறாரு, ராஜா வந்து அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வப்படுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன பண்ணுறாரு, அவர் வந்து ஒரு பெரிய ராஜான்றோம், நான் மற்ற நாடுகளை வந்து சிறைபிடிச்சிட்டு வந்துட்டேன், என்னை விட ஒரு பலசாலி கிடையாது, என் தெய்வத்தை காட்டிலும் ஒரு தெய்வம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆணவத்தில் அவர் இருக்கிறாருங்கிறத பார்க்குறோம். அந்த நேரத்தில் ஒரு சொப்பனத்தை கொடுத்து அந்த தெய்வத்திற்குரிய சூனியக்காரர்களை எல்லாரையும் அழைக்கிறாரு. அழைச்சி அங்கே கேட்கும்போது அவங்களால ஒன்றும் சொல்ல முடியல. அதுக்கப்புறம் தான் தேவனுடைய பிள்ளைகளை கூப்பிட்றாங்க. அப்போது அதை வெளிப்படுத்தப்படும் போது இதுதான் மெய்யான தேவன், அதாவது இவர் தான் மெய்யான தேவன், இவர்கள் தான் மெய்யான தேவனுடைய பிள்ளைகள் என்பதை அவர் என்ன பண்ணுறாரு, தெரிஞ்சுக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு, காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை. மேன்மைனா அவர் மேன்மையாக நினைக்கிறானுல, அதை மறைக்கும் போது அநேக காரியங்கள் வந்து செய்யப்படுது. அதில் வந்து தேவனுடைய நாம மகிமைப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்க போய் தான் அவர் என்ன பண்ணுறாரு, ராஜா வந்து அந்த காரியத்தை ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். தேவன் ஏன் வெளிப்படுத்துகிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தானியேல் 2:28 சொல்லப்பட்டிருக்கு, மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தின் தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவுக்கு அறிவிக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது மறைபொருள்களை யார் தான் வெளிப்படுத்துகிறாரு அப்படின்னா, தேவன் தான் வெளிப்படுத்துகிறார். அவர் எதுக்காக வெளிப்படுத்துகிறாரு அப்படின்னா, கடைசி நாட்களில் என்ன நடக்குங்கிறத அவர் வந்து ராஜாவுக்கு அறிவிக்க அவர் வெளிப்படுத்துகிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன் அப்படின்னாக்கா, ராஜா என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, தன்னுடைய ராஜ்யத்தை நினச்சி அவர் ரொம்ப பெருமைப்பட்டார். ஆனால் அந்த ராஜ்யம் நிலையானதாக இருக்குமா அப்படிங்கிறத நினச்சி அவருடைய ஆவி கலங்குச்சு. அந்த நேரத்தில் அவர் தூங்கும்போது இது நிலையான ராஜ்யம் கிடையாது, உன்னுடைய ராஜ்யத்துக்கு அப்புறம் சில ராஜ்யங்கள் வரும், அதுக்கப்புறம் நிலையான என்னுடைய ராஜ்யம் வரும் அப்படிங்கிறத தேவன் வெளிப்படுத்துகிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா, அவர் மட்டும் ஏன் அறிவிப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது தேவன் மட்டும்தான் தீர்க்க தரிசனத்தை அறிவிக்க முடியுமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தானியேல் 10:11 சொல்லப்பட்டிருக்கு, ராஜா கேட்கிற காரியம் அருமையானது, மாம்சமாய் இருக்கிறவர்களோடே வாசம் பண்ணாத தேவர்களால் ஒழிய ராஜா சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை என்றார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது தேவன் தான் வெளிப்படுத்த முடியும். அவர் தான் வந்து மாம்சமான யாவரோடும் வாசம் பண்ணாதவர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போது யாருமே சரி, உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனாலையும் அதை வந்து அறிவிக்க முடியாது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன்னா மாம்சமான யாவர் கூடயும் அவர் வந்து வாசம் செய்யாத ஒரு தேவன், பரிசுத்தர் மட்டும்தான் வெளிப்படுத்த முடியாது, நம்மளுடைய தேவனாகிய கர்த்தர் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது இதெல்லாம் வெளிப்படுத்துகிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த தீர்க்க தரிசனம் எதுக்காக இப்படி வந்து முக்கியத்துவப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா, தீர்க்க தரிசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த தீர்க்க தரிசனத்தை நாம் வந்து வெளிப்படுத்தாமல் போயிட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தேவன் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த தீர்க்க தரிசனம் இல்லாத இடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, நீதிமொழிகள் 29:18 நம்ம பார்க்குறோம், தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்போது தீர்க்க தரிசனம் இல்லாத ஒவ்வொரு இடத்துலையும் என்ன பண்ணப்பட்டிருக்கும்,
மக்கள் சீர்கெட்டு போயிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். தீர்க்க தரிசனம் தான் அதாவது தேவனுடைய பிள்ளைகளை கடைசி நாட்களுக்கு அநேக பாடுகள் மத்தியிலும், உபத்திரவங்களுக்கு மத்தியிலும் உறுதியா நிற்பதற்கு ஒரு அ அடிப்படை விஷயமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அத வந்து அவங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால எல்லாருமே சரி, தீர்க்க தரிசனத்த சொல்றதுக்கு சிறிதும் தயங்காம இருக்கணும். தேவனுடைய வீட்ட கட்டணும் அப்படின்னாக்கா, அவங்க வந்து தேவனுடைய ராஜ்யத்த சுதந்தரித்துக் கொள்ளணும் அப்படின்னாக்கா, கண்டிப்பா அவங்க என்ன பண்ணப்பட்டிருக்கணும்? தீர்க்க தரிசனத்த தெரிஞ்சிருக்கணும். தீர்க்க தரிசனத்த தேவன் வந்து தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு வெளிப்படுத்தியும், அத நம்ம சொல்லாம போயிட்டோம் அப்படின்னாக்கா, அந்த இடத்துல மக்கள் வந்து சீர்கெட்டு போவார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி போயிட்டாங்க அப்படின்னாக்கா, நாம தேவனுடைய ஊழியத்த செய்ய தகுதியற்றவர்களா மாறிடுவோம். அப்போ தேவனுடைய ராஜ்யத்திற்கு அவங்க ஆயத்தமாக முடியாது. அவங்கள சுத்தி இருக்கிறவங்கள ஆயத்தப்படுத்த முடியாது. அ தேவனுடைய ராஜ்யத்த அவங்க கட்ட முடியாது. அத சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அதனால எப்பயுமே நம்ம தீர்க்க தரிசனத்த சொல்ல தயங்கவே கூடாது. சபை வந்து பெருகல, சபையில காணிக்க வரல, அவங்க பயந்துக்கிறாங்க, புரிஞ்சுக்க மாட்றாங்க அப்படிங்கிற எந்த விதமான கான்செப்டும் இல்லாம தைரியமா தீர்க்க தரிசனத்தின் விளக்கத்த நம்ம மக்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறத நாம தெளிவா தெரிஞ்சிருக்கிறோம். இதுக்கு அப்புறம் வந்து தானியேல் 1ஆம் அதிகாரத்தினுடைய ம் சாப்டருக்கு நம்ம போலாம். அதுவரை கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.